இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. ஓ நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் நிலகி. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. ஓ ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார்.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நம் இயேசு நல்லவர் என்று சொல்லுவோமா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. நன்றி தகப்பனே. We thank you Holy Spirit. எங்களை விட்டும் என்று விலகாத தேவன் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Thank you Jesus. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் இயேசுவே. பிரசன்னம் இருந்தால் போதும் ஆண்டவரே, எல்லாம் வாய்க்கும் அப்பா. இயேசுவே, ஆவியான தேவனே, we seeking your presence Lord. We seek your holy presence Jesus. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னம் எங்கள் மத்தியில் வரும்படி ஜெபிக்கிறோம். ஓ தேவ பிரசன்னம் மத்தியில் வருங்க. அவரை நோக்கி கூப்பிடுமா இயேசுவே. We seek your presence. ஆண்டவரே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம் பிரசன்னத்தினால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் அப்பா. ஆவியானவரே, நீர் வந்தால் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும் ஆண்டவரே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை
வேளையிலே குறிப்பாக எங்களை நீ முன் குறித்து நம்முடைய ஆலயத்தில் வரும்படியாக நாங்கள் ஆண்டவரை நம்முடைய ஆராதிக்கும்படியாக கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் கூட விசுவாசிக்கிறோம் தேவன் இவரோடு பேசுவீங்க. உள்ளத்தில் உங்களோட வார்த்தை நிச்சயமாக இடைப்படும். ஏன்னா உங்களோட வார்த்தை ஒவ்வொன்றும் இந்த வேதத்திலே அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. இது நீ பேசின வார்த்தை, நீ திருவாரூரம் பற்றின வார்த்தை. இந்த வார்த்தைகள் ஜீவன் உண்டு இயேசுவின் நாமத்தில். வார்த்தையை பேசும் பொழுது ஜீவனம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உள்ளத்தில் மனத சாட்சிக்குள்ள கிண்டி விடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாலை வேளை இந்த ஆராதிக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா விதமான அசுத்தாவின் கிரைகளையும் வானம் என்ற பொல்லாத ஆவிகளையும் தடை பண்ணுற எல்லா ஆவிகளையும் கடினப்புறப்படுத்துகிறோம். தேவனை என் செவிகளுமே கேட்கும்படியாக எங்கள் செவிகள் திறந்து கொடுக்க ஆண்டு கிருபை செய்வீராக. என் மனதில் உள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் மனதை திறந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். என் கண்கள் வார்த்தைக்கு நேராக வரும்படியாக கண்களை அர்ப்பணிக்கிறோம், இருதயத்தை அர்ப்பணிக்கிறோம். கவனமாய் கர்த்தருடைய கார்த்தை கேட்டு என் உள்ளத்தில் இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஜீவன் உண்டாகும், ஒரு மாற்றம் உண்டாகும் என்பதை விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். விஷயமாக இந்த நாளிலே இந்த மர்டேக்கா தினத்தை கொண்டாடுகிற எங்கள் ஒவ்வொருவரும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த தேசத்தை நல்ல தேசத்தை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி. அப்போ இத்தனை வருஷமாக இந்த பூமியில் கர்த்தாவே எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பாட்டி தாத்தா, எங்களுடைய தகப்பன்மார்கள் இந்த தேசத்தில் ஆண்டவரே வந்து அவர் உழைக்கும்படியாக அவருக்கு வேலைகளை கொடுத்து சம்பாத்தியை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் 3ஆம் நாள் சந்ததியாக இந்த தேசத்தை வாழும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மந்தரோட வாழ வைக்கும் தேசம் மலேசியா தேசம். ஆண்டவரே இந்த தேசத்தில் இதுவரைக்கும் பாராட்டின நன்மைகளுக்கு கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் நாங்கள் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் ஆண்டவர் குறைஞ்சி போக அனைத்து கிடையாது. தேவன் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறீங்க, வேலையை கொடுத்து வச்சிருக்கிறீங்க, கல்வியை கொடுத்து வச்சிருக்கிறீங்க, எல்லா நன்மையும் கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பட் தேங்க்யூ ஃபார் மலேசியா. ஆண்டவர் மலேசியா தேசத்துக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த ஆசீர்வாத தேசத்தை தொடர்ந்து நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நன்றி. குறிப்பாக திருச்சபைகள் இயங்கும்படியாக கிருபை செய்திருக்க நன்றி. எல்லா திருச்சபையும் ஒற்றுமையாக ஆண்டவர் தேசத்தில் ஆண்டவர் கர்த்தர் நாமத்தை உயர்த்தும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறபடினாலே நன்றியோடு துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் நாங்கள் ஆராதிக்கும்படியான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீங்க, நன்றியோடு துதிக்கிறோம். நாளிலே அப்பா நாங்கள் முடதேக்கா அந்த கொண்டாடுற வேலையில் கூட தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அப்போ எங்களை இந்த தேசத்தில் இந்த சூழ்நிலை வைத்து நாங்கள் அதை குறித்து சிந்திக்கும் தியானம் பண்ணவும் தேவன் அருள் செய்வதற்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க இயேசுவின் அது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாளிலே கூட தேவனுடைய வார்த்தைக்கு நான் கடந்து சொல்வோம். நாம் கொஞ்சம் இந்த நாளிலே கூட தியானிக்கிற வார்த்தையானது மலேசிய தேசத்தை நீங்கள் நினைக்கும் பொழுது நம்ம அநேக குறைகள் உண்டு. ஆனால் நம்ம குறைகளை பார்க்காதபடிக்கு அந்த குறைகளை இயேசுவின் நாமத்தில் நாம் பாசிட்டிவாக பேசணும். அல்லேலூயா. இந்த தேசத்துக்குள்ளே என்னன்னோ வளர்ச்சி வரும். அல்லேலூயா. கல்வி மாற்றம் வரும். நீங்கள் எதை சொல்லுகிறோம் அந்த தேசத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார், அது நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையின் வாயின் வார்த்தையில் ஒரு அபிஷேகம் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் அபிஷேகம். இன்றைக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது தான் நான் சொல்லுவேன், காலையில் ஜெபிக்கும் பொழுது மனதை நினைப்பேன், ஆண்டவரே நான் இருக்கிற இடம் நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அங்கே இருக்கிறவர்கள் இயேசு அறியாத பிள்ளைங்க அங்கே போகும்பொழுது என் மூலியமாக அங்கே இம்பேக்ட் நடக்கணும். அல்லேலூயா. அங்கே போகும்போது என் ஆவி அவர் உணர வேண்டும். அது புறஜாதியான வேலை செய்கிறோம், பட் ஐ மஸ்ட் மேக் மை செல்ஃப் அ டிஃப்ரென்ஸ். அங்கே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். சொந்த மத்தியில் போகிறோம், அங்கே மாற்றம் என்னை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்கணும், ஒரு இம்பேக்ட் நடக்கணும். அந்த அளவுக்கு தேவன் இந்த நாளிலே அவர் நம்ம வார்த்தை கொண்டு பலப்படுத்துவார். நாளிலே எப்போதும் நினைத்து கொள்ளுங்க, ஐ எம் நாட் an ordinary person பட் ஐ எம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஒரே வித்தியாசமான நபர், ஒரு அசாதாரணமான மனுஷன். எனக்குள்ள வல்லமை உண்டு, எனக்குள்ள அபிஷேகம் உண்டு, நான் வித்தியாசமான நபர் என்பதை மனதில் சிந்தித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. என்ற கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மறுபிறப்படைந்தவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மறுபிறப்பு அடைந்தவர்கள். born again Christian. born again Christian must show the difference. பழைய வாழ்க்கை போல நம்ம காட்டுவோம் என்றால், இன்றைக்கு பிரதர் ஜேம்ஸ் காலையில் செய்தி கொடுத்தார். ஒரு சாட்சியை சொன்னார். அவர் நண்பர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய்கிட்டு இருக்கிறாரு, இயேசு அறியாதவர். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறாரு. அப்புறம் பிற்பாடு இவர் நான் இன்னொரு நண்பர்கிட்ட இயேசு பற்றி சொல்லும் பொழுது நிறைய காரியம் இயேசு பற்றி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் கேட்டாராம், பிரதர் எப்படி அப்படின்னு. பிரதர் நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க,
ஆனால் பாருங்கள், ஏற்கனவே அந்த நபர் சேர்ச்சுக்கு போனார். அவர் சேர்ச்சுக்கு போய் ஒரு மாற்றம் எப்படி பழைய வாழ்க்கையில் இருந்தாரோ அதே போல தான் இருக்கிறாரு. நான் என்னட்ட மாற்றத்தை காண போகிறேன். தமிழில் சொல்லுவாங்க, பல்லு போச்சுன்னா, சதமாக சொல்லுங்க பார்ப்போம், பழமொழி சொல்லுதா தெரியுதான் பார்ப்போம். பல்லு போச்சுன்னா அப்போ பல்லு கவனமாக பார்த்துக்கொள்ளணும். ரொம்ப பேர் 2 வாட்டி பல்லு வளர்க்குறது இல்லை, 2 வாட்டி பல்லு வளர்க்கணும். there are 6 steps. பல்லு வளர்க்குறது எத்தனை ஸ்டெப்ஸு? 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆமாவா? தெரிலனா அப்புறம் கேளுங்க. நான் ஒரு வாட்டி போனேன் இந்த சமீபத்தில், சில மாதத்துக்கு முந்தைய வருஷம் ஆரம்பத்தில் நினைக்கிறேன். ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். அங்கே காலேஜில் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. அப்புறம் காலேஜ் பிள்ளைலாம் வந்தாங்க. நான் பார்த்து தமாசா சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பல்லு. அம்மா நீ எத்தனை வாட்டி பல்ல, ஒரு வாலிப பிள்ளை காலேஜில் இருக்க பார்த்து கேட்டேன், அம்மா உன் பல்லு அழகாக இருக்குது, சிரிச்சா உன் பல்லை எத்தனை வாட்டி வளர்க்குவே அப்படின்னு கேட்டேன். அது சிரிச்சுக்கிட்டு ஒரு வாட்டி சொன்னிச்சு, இல்லைம்மா குறைஞ்சது 2 வாட்டி பல்லு, 3 வாட்டி வளர்க்கனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குறைஞ்சது 2 வாட்டி வளர்க்கனா பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லேலூயா. பல்லு சுத்தமாக வச்சுக்கணும். என்ன கேளுங்க, 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. பல்லு அன்னாட நான் வளர்க்கும் போது 6 ஸ்டெப் யூஸ் பண்ணுறேன். ஆனால் பல்லு நல்லா சுத்தமாக இருக்குது, நல்லா இருக்குது. 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. எனக்கு பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு, அப்புறம் சிரிச்சாலும் அழகு இருக்காது. அப்போ பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்றது போல் நம்முடைய சாட்சி போச்சுன்னா கிறிஸ்து வாழ்க்கையில் நமக்கு மகிமை கிடையாது. அல்லேலூயா. அதுதான் அவர் சொன்னார், அந்த சபைக்கு அவன் சேர்ச்சுக்கு போய் அவன் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியலையே, இப்போ நான் போய் என்னத்தை மாற்ற போகிறேன், என்னத்தை மாற்றத்தை காண போகிறேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நீ மனுஷனை பார்க்காத ஏசப்பா பாரு என்று சொன்னார். ஆனாலும் கூட நம்ம யாரை பார்க்குறோம்? மனிதன வாழ்க்கையில் மனுஷரை பார்க்குறோம். அவர்கள் யாரை பார்க்குறாங்க? நம்மளை பார்க்குறாங்க. வேலை செய்கிற இடத்துல நம்மளை அனுதினமும் பார்க்குறாங்க. சொந்த பந்தம் யாரை பார்க்குது? நம்மளை பார்க்குது. அப்போ நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை என்றால் நாம் எந்த ஒரு கிறிஸ்துவலாக இருந்து அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. we must show the difference. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல போகிற இடத்துல அதுக்காக தேவன் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு முதல் வசனமாக வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் வசனம் 6. 1 Corinthians chapter 8 verse 6 நான் வாசிக்க கேட்குறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தலைப்பு பார்த்தீங்கன்னா, தலைப்பு காட்டுங்க. அவர் காலிங், நம்முடைய அழைப்பும், அவர் காலிங் அண்ட் ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட். நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய அழைப்பும், எதற்காக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார்? அந்த அழைப்பும் ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற சுதந்திரமும். இதை நன்றாக நம்ம புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையை பெஸ்ட்டாக நடத்துவதற்கு, சாட்சியுள்ளவாக நடத்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். தலைப்பை என்ன சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். தலைப்பை சொல்லுங்க பார்ப்போம். அவர் காலிங் அண்ட் ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட். தமிழில் அழைப்பும், நமது அழைப்பும், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சுதந்திரமும். அல்லேலூயா. சரி, இதுக்கு ஒரு முதல் வசனமாக எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் வசனம் 6 வாசிக்க கேட்போம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் படிக்கும்போது பாருங்க, நான் எப்போதும் சில படிக்கும்போது சில இந்த பிரச்சனை பண்ணும்போது இந்த வார்த்தையை படிக்கும்போது தேவன் மனதோடு பேசுவார். நிறைய முறை நான் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தை படிக்கும் பொழுது அவர் பிரச்சனை கர்த்தர் கொடுப்பாரு. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குங்க? ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை ஜோடி இல்லாமல் இருக்காது. வார்த்தைக்கு சம்பந்தம் உண்டு. பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது, புதிய ஏற்பாடு படிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அந்த லைஃப், அந்த வார்த்தையானது இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் கொனெக்ஷன் உள்ள வார்த்தையாக இருக்குது. அல்லேலூயா. இந்த வார்த்தை எழுதப்பட்ட காலம் எவ்வளோ வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. ஆனால் இந்த வார்த்தையில் வாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஜீவன் வருது. அல்லேலூயா. நமக்குள்ள மாற்றம் வருது, நமக்குள்ள சுத்திகரிப்பு வருது. அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்மோடு பேசணும். அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் மாறணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாற்றம் இல்லாத வாழ்க்கை கடந்து போவோம் என்றால் இதற்கு பேர் என்ன என்று சொல்வது? இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டுருச்சு, வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. நம்முடைய வீட்டில் ஓயாத பாடுகள் பிரச்சனையாக இருக்குது. தரித்திரம் மாறவில்லை, கடன் தொல்லை மாறவில்லை, ஓயாத பிரச்சனை. மற்றவர்கள் கை நீட்டி நாம் இப்போது நிற்க வேண்டிய சூழ்நிலை. வியாதியின் பாடு, உபத்திரவம், கடன் தொல்லை, வாலிபர்கள் பல பிரச்சனை உண்டு. ஏன் இப்படி நடக்குது? மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, விடுதலை பெறாத ஒரு வாழ்க்கை. அதற்காக தேவன் நம்ம அழைத்தார் இல்லையே. தேவன் என்றைக்கு நம்ம அழைத்தாரோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் விடுதலை கொடுத்திருக்கிறார்.
விடுதலை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மக்களாக, விடுதலை அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழ ஒவ்வொரு நாளும் என் தேவனை விடுவித்தார், என் தேவன் என்னை காண்கிறார் என்று உணர்வோடு நாம் வாழ வேண்டும். என் தேவன் என்னை காண்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவன் என்னை காண்கிறார் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம பேச்சு சரியாக இருக்கும், அப்போ தான் செயல்பாடு சரியாக இருக்கும், நான் போகிற இடம் சரியாக இருக்கும், நான் பேசுகிற பேச்சு சரியாக இருக்கும், சிந்திக்கிறது சரியாக இருக்கும். இதனால் ஜீவனில் தேவனை ஆராதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை அவர் காண்கிறார் ஒவ்வொரு நாளும், இருட்டறையிலும் அவர் காண்கிறார் நம்மளை, ஒவ்வொரு இடத்திலும் தேவன் நம்ம காண்கிறார். உள்ளத்தின் ஆழங்களை அறிகிற தேவன், நீ படுத்திருக்கும் பொழுது ஒரு சிந்தைகளை அறிகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, ஒவ்வொரு நிமிஷம் நம்ம உணர்வோடு கலந்திருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்வோடு கலந்திருக்கிற தெய்வம். உன் மனசாட்சி உன்னை வாட்டி கொண்டு இருக்கிறது. அநேக சமயத்தில் பழைய மனசாட்சி உன்னை உருட்டி கொண்டே இருக்கிறது, பழைய சம்பவங்கள். இயேசு சொல்லுகிறார், அவர் ரத்தத்தால் ஒரு மனசாட்சி கத்த கழுவி இருக்கிறார். மனசாட்சியை அவர் ரத்தம் கழுவி இருக்கிறதுனாலே இன்றைக்கு அந்த மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தலாகாது. நீ விடுதலை பெற்றிருக்கிறாய். உன் பழைய மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கும் என்றால், நீ கடந்து போன சூழ்நிலை உன்னை குற்றி காட்டிக்கொண்டே இருக்கும் என்றால், இன்னும் விடுதலை பெறாத ஒரு சூழ்நிலை உண்டு. ஏன்னால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் ரத்தத்தினாலே அவர் நமது மனசாட்சி கழுவி இருக்கிறபடினாலே மனசாட்சியில் கூட விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆவியில் ஒரு விடுதலை, நம்முடைய பிசிக்கல் லைஃப்ல விடுதலை, மனசாட்சியில் விடுதலை தேவன் கொடுக்கும். அதுக்கு தான் விடுதலை, சுதந்திரம். இன்றைக்கு அந்த காரியத்தை நாம் உணராதபடினால தான் இன்னும் விடுதலை பெறாமல் இருக்கிறோம். பேச்சில் ஒரு மாற்றம் இல்லை, செயலில் ஒரு மாற்றம் இல்லை. பிகாஸ் அந்த டெலிவரன்ஸ் இன்னும் வரவில்லை. தேவன் நம்மை காண்கிற உணர்வு நமக்கு இல்லை. அது நிறைய காரியங்களை நம்மளால் விட்டுட்டு வர முடியாத சூழ்நிலை நிற்கிறோம். அது ஜெபத்துக்கு வர முடியாத நிலை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஜெபத்துக்கு வராத தடைகள் இருப்பதற்கு காரணம் there's a bondage. குறிப்பாக சபை கூடுதல் ஜெபங்களில் வர முடியாத சூழ்நிலை இருக்கும் என்றால் பல வருஷமாக bondage, there's some kind of disturbance. அது நம்ம விடாது. நம்மளை சபைக்கு பார்க்குறேன், பாங்கிலும் சம்பவத்தை பார்க்குறேன். ஒவ்வொரு வாரம் வரதில்லை. இன்னைக்கு கூட வரல. காரணம் என்ன? ஒவ்வொரு வாரம் வரல, வேலை. இன்னைக்கு சீக்கு. பிசாசு அப்படி தான் செய்வான். வேலை வரும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சீக்கு வரும். யூ வில் பிரிங் ஆல் கைண்ட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் அப்படி அவன் கொண்டு போகிறான். வாலிபர்கள் எல்லாம் கர்த்தருக்கு எழும்புகிற காலம், கர்த்தருக்காக வேலை செய்கிற காலம். இன்றைக்கு நீங்கள் எழும்பினா தான் இந்த தேசத்தில் நீங்கள் நல்ல தலைவராக வர முடியும். சபைக்கு வரும் பொழுது பைபிளை கொண்டு வாங்க, கர்த்தர் வார்த்தை கவனமாக பாருங்கள். இங்கே பார்க்கணும், இதுதான் ஆவியின் கான்டாக்ட். தேவனுங்க நம்ம ஆவியோடு கனெக்ஷன் பண்ணுவார். நான் பாருங்க, இங்கே வந்திருக்கிறோம்ல, நமக்குள்ள ஆவியின் கனெக்ஷன் தேவனோடு இடைப்படுகிறார். கனெக்டிங் இன் ஸ்பிரிட். அதுதான் நீங்கள் எப்போதும் உணர்ந்து கொள்ளுங்க, ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தமாக இருப்பார்கள். எப்போதும் மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தோடு உறவாக இருக்கும். gossiping spirit will always find another spirit. பொய்யின் ஆவிகள் அதோட கனெக்ஷன் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிரும். சில காலிதனம் பண்ணுகிறவர்கள் பார்ப்பீங்க, அப்படிப்பட்டவர்களாக ஒரு எங்க மாறிடுவாங்க. அந்த ஆவியோடு பின்னி கொள்கிற சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில் விடுதலை பெற்றவர்கள். ஆவியிலே நாம் எப்படி இருக்கணும்? பலனுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆவியில் பலப்பட்டவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஆலையில் அதற்காக தான் இயேசு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் பார்க்குறோம். எல்லாரும் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 8:6 நான் மீண்டும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 8:6 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. இந்த சிந்தனையை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. We have only God. Yes, I know. ஒரு ஆண்டவர் தான் உண்டு எனக்கு. எஸ், ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலேயே சகலமும் உண்டாயிருக்கிறது. இதை நாம் சொல்லணும். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜெபமாக மாற்றுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, நீரே என்னுடைய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல தேவன் நீ ஒருவர் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். ஜெபமாக மாற்றுங்க அதை. ஹல்லேலூயா. தேவன் நீர் வானத்துக்கு பூமிக்கும் சகலத்தையும் உண்டாக்குற கர்த்தர், துதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். ஒருத்தர் அன்றைக்கி வீடியோவில் பேசும்போது சொல்கிறாரு, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. முதல் 5 நிமிஷத்தில் ஆரம்பிங்க.
எப்படி ஜெபிக்கிறத அந்த வசனத்தை சொன்ன பார்த்தீங்களா, இதை அப்படியே ஜெபமாக மாற்றுங்க. அப்படியே சொல்லி சொல்லி சோத்திரம் அப்பா, எதுக்காக தேவனா இருக்கிறீங்க, வானத்தை உண்டாக்குனீங்க, பூமி உண்டாக்குனீங்க, நன்றி அப்பா. இன்றைக்கு மனுஷனை உண்டாக்குனீங்க, நன்றி அப்பா. எல்லா அதிகாரமும் உடையவராக இருக்கிறீங்க, நமக்கு நன்றி அப்பா. ஒரே தேவன் இந்த பூமியில் ஆளுகை செய்யப்படினாலே நன்றி. அப்படியே சொல்லி சொல்லி அந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே அடிக்கி ஜெபமாய் மாற்றுங்க. ஜெபிக்கே தெரில பிரதர், இப்படி தான் ஜெபிக்கணும். இந்த வார்த்தைகளை அடிக்கி நீங்கள் ஜெபிக்கலாம். அவராலேயே சகலம் உண்டாயிருக்கிறது. அடுத்ததான் முக்கியம், அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். எல்லாம் பெருசா வாய் திறந்து சொல்லுங்க, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். நீ உனக்காக உண்டாயிருக்கிறியா, நான் எனக்காக உண்டாயிருக்கிறேன்? நோ, நாம் அவருக்காக உண்டாக்கப்பட்ட சிருஷ்டி. அல்லேலூயா. ஆகினாலே நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நான் எனக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த பூமியானது தற்காலிகமானது, தற்காலிக குடியிருப்பு. இந்த கூடு ஒரு நாள் மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கே போயிடும். நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆவி தெய்வம் தந்த தீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. உமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, எனக்குள்ள ஆவி இருக்குது. இந்த ஆவி என்ன சொல்லுங்க, தேவன் தந்த தீபம். அல்லேலூயா. இந்த தேவன் தந்த தீபம், தேவனிடத்தில் வந்த தீபம் ஒரு நாள் அணைந்து போகும். அந்த தீபம் கர்த்தரிடத்தில் போகும். இந்த மாம்சத்துக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரு நாள் போக வேண்டிய இடத்துக்கு போகும். சில முந்தி கொள்கிறார்கள், சில தாமதிக்கிறோம். யாரும் நேரம் நமக்கு தெரியாது. இருக்கிற இந்த சந்தர்ப்பம், இந்த நாள் தான் கர்த்தருக்கு உகந்த நாள். அல்லேலூயா. நாளைக்கு இல்லை, இன்றைக்கு ஆண்டவரே என் உணர்வை தாரும், நான் உமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். நீரே என்னை சிருஷ்டித்த தேவன். எப்படிங்க ஜெபமாய் மாறுது, நீரே என்னை சிருஷ்டித்த தேவன். தேவனை அப்பா நான் எனக்குரியவன் அல்ல, அவருக்கென்று நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வை சந்தித்துக் கொள்ளுங்க. God has called you today. இன்றைக்கு நம்ம அழைத்திருக்கிறார். 10 வருஷம் முன்பதோ எத்தனை வருஷம் முன்பதாகவோ அல்லது நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருப்போம். தேவன் நம்முடைய, நான் எப்படி கிறிஸ்துவனா வந்து என் தகப்பன் இயேசு ஏற்றுக்கொண்டாரு, இன்றைக்கி நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன். சில பேர் நேரடியாக உங்களுக்கு அந்த அழைப்பு, நீங்கள் நேராக இயேசு ஏற்றுக்கொண்டு பலவிதமான அழைப்பு நம்ம வாழ்க்கை உண்டு. அந்த அழைப்பில் முதல் காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க, நாம் அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். சொந்தம் போல நம்ம இஷ்டம் போல அலைவதில்லை. அதை பாட்டு படிக்கிறார், பார்த்து இஷ்டம் போல அலைவதில்லை. இதுக்காக தேவன் உண்டாயிருக்கிறார். அதனால தேவனே, இந்த நாளிலே நான் ஜீவனாக இருப்பது என்னுடைய காரியத்துக்கும் அல்ல, என்னுடைய காரியம் செய்ய வேணும். உலகத்தில் இருக்க வரைக்கும் சாப்பிடணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். ஆனால் அவருக்கென்று ஒரு சித்தம் உண்டு. அந்த சித்தத்துக்காக தேவன் அழைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்காக உண்டாக்கப்பட்ட சிருஷ்டி, அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. இது எல்லாருக்கும் தெரியும். அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். Through Christ we are created. இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கென்று சகலமும் உண்டாயிருக்கிறது. அதனால வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்தை காட்டுங்க பார்ப்போம் ஸ்கிரீன்ல. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் நம்மை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். அல்லேலூயா. தேவன் நம்ம அழைத்த அழைப்பு ஒரு நாளும் மாறாதது. நம் வாழ்க்கையில் வித்தியாசமான சூழ்நிலை தேவன் அழைத்திருக்க காலிங். தேவன் அழைத்தார், தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? தாயின் கருவில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது, நம் வயிற்றில் இருக்கும்போது நம்முடைய எலும்புகளெல்லாம் உருவாகும் பொழுது, தாய் வயிற்றில் அழகான முகங்கள் உருவாகும் பொழுது, அழகான கண்கள் உருவாகும் பொழுது, நீ ஒரு அழகான பேபியாக வயிற்றில் துள்ளி குளிக்கும் போது ஆண்டு சொல்கிறான், உன் அப்பா அம்மா கண் அதை பார்க்கல, அவர்கள் தான் ஒன்று உண்டாக்குனாங்க, அப்பா அம்மா மூலியமாக தான் உண்டாகணும், அவர்கள் கண் ஒன்று பார்க்கல. ஆனால் தேவாதி தேவன் அவருடைய கண்கள் உன் எலும்பு கூடும்போது, அழகான கண்கள் வரும்போது, ஒரு அழகான குழந்தையாக வரும்போது, அவருடைய கண்கள் அல்லவா என்னை கண்டது. அப்படியா தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அதான் இன்னைக்கு அழகாக உட்காந்துருக்கிறோம். வாண்ட் தேங்க்யூ ஜீசஸ். நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். சொல்லுங்கள், கருப்பாக இருக்க சொல்லுங்கள். நான் கருப்பாக இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், பரவாயில்ல, நான் தான் கருப்பாக இருக்கீங்க, சோப்பாக இருக்கு. நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கேன், நெருப்பாக இருக்கேன். வேதம் சொல்லுது, முத்திரை கொடுத்துருக்கு. சோப்பா உள்ளவங்களுக்கு போடுற, ஆனால் கருப்பா உள்ளவங்களுக்கு முத்திரையை கொடுத்துருக்கு. நான் கருப்பாக இருந்தாலும் அழகா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருப்பா உள்ளவங்களுக்குலாம் ஸ்தோத்திரம்.
சோப்பா உள்ளவங்களுக்கு தெரியல, பைபிளில் இருக்க தேடி பாருங்க. நான் கருப்பாக இருக்கிறேன். என்ன சொன்னேன்? என்னமோ வசனம் சொன்னேன். என்னது? கருப்பாக தான் அழகாக இருக்கணும், பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கருப்பில் அழகு இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். அப்புறம் வசனம் 7 பாருங்க, தான் ரொம்ப முக்கியம். 1 Corinthians chapter 8 verse 7. 8:7ல ஆகிலும் இந்த அறிவு என்ன போட்டிருக்கு? இந்த அறிவு எல்லாரிடத்தும் இல்லை. சொல்லுங்க பாப்போம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்தும் இல்லை. எந்த அறிவு? திரும்ப சொல்லுங்க. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. எந்த அறிவு? மேலே சொல்லப்பட்ட வசனம் என்னது? பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்மை காண்கிறார். நான் படுக்கும் பொழுது, எழுந்திருக்கும் போது, உட்காரும் பொழுதும் என்னை காண்கிற தேவன், என் உணர்வுகளை அறிகிற தேவன், என்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர், நம் உணர்வுகளெல்லாம் அறிந்திருக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. நான் பேசுவதை, நினைப்பதை, சிந்திப்பதை எல்லாம் அறிந்திருக்கிறார். நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏசாயா புத்தகம் ஆண்டவர் சொல்றாங்க, ஸ்திரியே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ படுக்கையில் நீ படுக்கும் பொழுது உன் கண்ணீரை என் கண்கள் அல்லவா கண்டது. இவ்வளோ அருமையாக இருக்குல்ல? ஸ்திரியே நீ ஏன் கலங்குகிறாய்? யாரும் உன்னை பார்க்கல. நீ கட்டில் படுத்து தூங்கும் போது உன் கண்களில் உன் மனவேதனைகள், கஷ்டங்களை எல்லாம் நீ அப்படியே கண்ணீரிலே கொட்டுகிறாய், வேதனையோடு படுத்திருக்கிற. ஆனால் நீ கலங்காதே, உன் கண்ணீரை நான் காண்கிறேன். இவ்வளோ நல்ல ஆண்டவர், நம் கண்ணீரை காண்கிற தெய்வன், எல்லார் இடத்திலும் அசைவாடி கொண்டிருக்கிற தெய்வன், ராத்திரி பகலென்றல்ல ஒவ்வொரு நேரமும் நம்மை கூர்ந்து பார்க்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. ஏன்னா அவர் தான் நம்ம உண்டாக்குனார். எப்படி உண்டாக்குனாரு? உன் தாயின் வயிற்றில் ஒரு பேபியை உருவாகும் பொழுதே உன்னை அழகு பார்த்து, உன் எலும்புகள் கூடி வரும் பொழுதே பார்த்து பார்த்து கூடி உன்னை அழகான ஒரு சிருஷ்டியை படைத்து இம்மட்டுமாய் நடத்தின தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த அறிவு எல்லாருக்கிட்டும் இல்லை. அப்பா, தம்பி, வாலிபர்கள் எல்லாம் நல்லா கேளுங்க. இந்த அறிவு ரொம்ப பேருக்கு வரமாட்டுது. I don't have the knowledge. They don't have the knowledge or understanding of what? என் தேவன் ஒருவர் இருக்கிறார், காண்கிறார், நான் செய்வதை பார்க்கிறார். சகலமும் உண்டாயிருக்கிறது, நான் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நாள் செய்தி வச்சுக்கொள்ளுங்க. நான் கர்த்தராலே கர்த்தருக்காக உண்டாக்கப்பட்டவன். அதனால வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை போங்க. நெக்ஸ்ட். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்குள் அழைத்திருக்கிறவர். நித்திய மகிமை. இந்த பூமி தற்காலிகமானது. நமக்கு ஒரு வாழ்க்கையில் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு நாம் பிறவாதுக்கு முன்பதாக தேவன் நம்மை முன்குறித்து வைத்திருக்க என்று சொன்னேன். இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்று நீங்கள் பார்க்கும்போது நித்திய மகிமைக்கான அழைப்பு. அல்லேலூயா. இந்த பூமியில் எல்லாம் முடிந்துடும், ஆனால் முடியாத ஒன்று நித்திய ஜீவன். அந்த ஜீவனை பெறும்படிக்கு தேவன் உங்களை என்னையும் நித்திய மகிமைக்கு, for the eternal glory of the Lord. இந்த பூமியில் எல்லாம் ஒரு நாள் முடிய போகுது. 1000 வருட அரசாட்சியில் தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பூமியில் அரசாள போகிறார். புதிய எருசலேம் இறங்கி வரும். அங்கே இயேசு கிறிஸ்து அரசாள போகிறார். அந்த இடத்துல பரிசுத்தவான்கள் ஆகிய நீங்களும் நானும் கர்த்தருக்கு பக்தி வாரிக்க விருப்பம் என்றால் அந்த இடத்துல இயேசுவோடு நாமும் பூமியில இன்னொரு 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. நித்திய மகிமைக்குள்ள தேவன் அழைக்கிறார். இந்த கிறிஸ்துவ அழைப்பு இஸ் நாட் ஆர்டினரி, இஸ் நாட் an ordinary calling. இது ஒரு சாதாரண அழைப்பு இல்லை. இங்க உட்கார்ந்திருக்க நீங்களும் நானும் கர்த்தரால் விசேஷமாய் அழைக்கப்பட்டவர்கள். விசேஷமான அழைப்பு நம்ம வாழ்க்கையில் உண்டு. அநேகர் கிடைக்கல, அநேகர் கிடைச்சதை இழந்து நிற்கிறார்கள். They have lost their calling. They turn away from God, backslided, பின்மாறி போயிட்டாங்க, இயேசு விட்டு ஓடிட்டாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை நம்ம அழைக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த பூமி மாத்திரமல்ல, நித்திய மகிமைக்குள்ளாக நம்ம கொண்டு போகும்படியான ஒரு அழைப்பை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால சகல கிருபையும் புரிஞ்ச தேவன் தாமே கொஞ்ச காலம்
பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பார்க்க முடிஞ்சா பைபிள்ல என்ன சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து. கொஞ்ச காலம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கொஞ்ச காலம், சத்தமா கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில. ஆமா தானே, கொஞ்ச காலம் இந்த பூமியில என்ன பாடு அனுபவிக்கிற உங்களை, சொல்லுங்க பாடு அனுபவிக்கிற என்னை. என்ன பாடு அனுபவிக்கிறேன்? ரொம்ப வலிக்குது முட்டிக்கால், கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள். அப்பா இடுப்பு வலிக்குது, எழுந்தா முடியல பாஸ்டர் பிரதர், ரொம்ப வலிக்குது கால், கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள். அப்புறம் வேற என்ன வலி? டென்ஷனாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பா ஏசிக்கிட்டே கிடக்குறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள். கடுப்பாக இருக்குது, இழந்து எழுந்திரிச்சா புக்கை படி பாடப்படி, என்ன கடுப்பாக இருக்கலாம், படிப்பு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள். வாலிபுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்ச நாள் பாடு அனுபவிக்க. என்ன பாடு உங்களுக்கு வாழ்க்கை நினச்சி கொள்ளுங்க. நமக்கு என்ன பாடு? கஷ்டங்களா? பிள்ளைகளுக்கு உபத்திரவமா? கடன் தொல்லையா? கடன் தொல்லைக்கு போகக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. என்ன உபத்திரம் உங்கள் வாழ்க்கையில்? கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க வல்லமையாக இருக்க. ஏன்னா நம் தேவன் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்திலேயே இந்த ஆண்டவர் நித்தியமாய் ஜீவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நித்தியமாய் இருக்கிற தேவன் இயேசுவின் நாமத்தில் வார்த்தை சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் சுகத்தை விடுதலை கட்டளையிடுகிறார். ஜெபிக்கும்போது வியாதி நீங்குது, சுகம் வருது. ஹல்லேலூயா. இந்த சாட்சியை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்பப்போ சொல்கிறேன், பரவாயில்ல. சில பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க. என்னோட வாட்டி கேட்டவங்களுக்கு சலிச்சு போயிருக்கும். ஒரு நாள் மோட்டர் பைக்கில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்க, வேலை முடிஞ்சு கேட்டதாக இருக்கா? பரவாயில்ல. அன்றைக்கு கழுத்து போயிருக்கும், அந்த இரும்பு இப்படி நிற்குது, ஒற்றையா அடிச்சிருக்கணும். இதுக்கு தான்ப்பா பேர் என்ன தெரியுமாய்யா? ஜீவனுள்ள சாட்சி. உங்கள் வாழ்க்கையிலங்க எது ஜீவனுள்ள சாட்சி? நீ ஜனங்களை பார்த்து சொல்லுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன ஜீவனுள்ள சாட்சி வச்சிருக்கிறீங்க? ஜீவனுள்ள சாட்சினா உங்கள் வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ண ஒரு சாட்சி இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். What testimony of God's miracle have impacted your life? அங்கிள் சொன்னார், அங்கிள் மாணிக்க வாசகம் மறக்க முடியாது. இன்னும் வாழ்க்கையில் ஆமாம் தானே ஐயா, சரீரத்தில் தோல் வியாதி பாதிக்கப்பட்டு பார்க்க மிக கொடூரமான நிலைமையில தோல் வியாதி வந்து சகிக்க முடியாத நிலைமையில் இருந்தேன் ஐயா. எந்திரிச்சு இல்லைங்க ஐயா, நீங்கள் அப்படி திரும்பி காட்டுங்க ஐயா, அப்படி திரும்பி காட்டுங்க, சுற்றி காட்டுங்க. அவர் பாருங்க ஐயா, நீங்கள் எப்படி சுற்றி காட்டுங்க, அப்படியே எவ்வளோ அவர் கை தட்டுங்க, எவ்வளோ பிரமாதமா 70 வயசு மேலே கை கட்டிக்கிட்டு. இதுதான் ஐயா முன் உதாரணம். See how handsome is uncle. நல்ல ஜோர கை தட்டுங்கப்பா. என்ன நம்ம வாலிப பிள்ளைங்க, அங்கே பாரு அங்கிளை, அங்கே பாரு. அவரை மாதிரி வர முடியுமா? ரெஸ்பெக்ட் யூ அங்கிள். இதுதான் கிறிஸ்துவுக்கு அடையாளம். என் வாழ்க்கையை மாற்றினார், கம்பீரமாக நிற்கிறார். வியாதிப்பட்டு சொறி பிடித்த வண்ணமாக அப்படி கஷ்டப்பட்டு இருந்த கொடிய வியாதினால என் வாழ்க்கையை மாற்றி கம்பீரமாக நிற்க செய்தார் என் ஆண்டவர். அல்லேலூயா. வியாதி படிக்கல, பெட்ரீடனை கடந்த பொழுது தேடி வந்தார். ஒரு வாலிபன் சொன்னான் வெளியில, 20 வயசு தான். அவன் சொன்னான், 20 வயசுல நான் படிக்கும் பொழுது, காலேஜில் படிக்கும் பொழுது நண்பர்களால் வந்த சில பாதிப்பினால மிகவும் வேதனைப்பட்டு I was in depression. டிப்ரெஷன் என்ன சொல்லுவாங்க? ஒரு மன பாதிப்பு அழுத்தத்தில் போய் you want to kill himself the age of 20. 20 வயசுல வாழ்க்கையை முடிக்க முடிய காலேஜ் பையன் வெளியே இருக்கிறான், இங்கே இல்லை, வெளியே உள்ள பையன். அந்த காலேஜில் நடந்த சில சூழ்நிலையினாலே இம்பேக்ட்னாலே அவன் வாழ்க்கையை தற்கொலைக்கு போக முடிய 20 வயசுல நினைச்சான். அன்றைக்கு அந்த காலேஜில் படித்த ஒரு நண்பன், ஹல்லேலூயா, அதான் நான் சொல்ல வருகிறேன் இன்னைக்கு. அவன் சொல்கிறான், அவனுக்கு பிரச்சனைலாம் அவன்கிட்ட சொல்லும் பொழுது அந்த நண்பன் சொன்னான், ஐயா ஏசப்பா அவனுக்கு இருக்கிறார் ஐயா, அவன் வாழ்க்கையை மாற்றுவார், அவர் நம்பி வந்துப்பார். நீ வாழ்க்கையில் இந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு நீ செய்ய போகக்கூடாது, ஏசப்பா நம்பு என்று சொல்லி அவனுக்கு அநேகமான வார்த்தைகளை காலேஜிலே சொல்லி கொடுத்துருக்கான். காலேஜில் அநேக வார்த்தையை சொல்லி கொடுத்து தற்கொலையின் வாழ்க்கையில் முடிக்க வேண்டிய அந்த நபர் இயேசு இடைப்பட்டதுனால தற்கொலைக்கு போகாதபடிக்கு இன்றைக்கும் அவன் உயிருள்ளவனாக ஜீவித்து கொண்டிருக்கிறான். இந்த காலேஜில் படிச்சிருக்கான், யூனிவர்சிட்டி போயிருக்கிறான், இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் படிக்கிறான்.
போன வாரம் கூட அவனை பேசினேன், இப்போது என்ன பேச கான்டாக்டில் இருக்கிற அவனோட. ஒரு வாலிப பண்ணுற வாழ்க்கையில் நிலைமையை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன சூழ்நிலை நிற்கிறோம்? இயேசு எதற்காக அழைத்தார்? நம் நித்திய மகிமைக்குள் போகும்படியாக அழைத்திருக்கிற உங்களும் என்னையும், இந்த கொஞ்ச காலம் பான் அனுபவிக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர், முதலாவது வார்த்தை, சீர்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைத்து அழைத்த நோக்கம், யூ வாண்ட் டு பில்ட் யூ அண்ட் மீ. உங்களையும் என்னையும் கர்த்தர் சீர்படுத்துவார். சீர்படுத்துவது என்ன அர்த்தம் தெரியுமா? சரியில்லாத காரியத்தை சரிப்படுத்துவது. சொல்லுங்க, சீர்படுத்துவது என்ன? சரியில்லாத காரியத்தை சரிப்படுத்துவது. எது நம்ம வாழ்க்கை சரியில்லை? பேச்சு சரியில்லை, குணம் சரியில்லை, செய்கை சரியில்லை, இதெல்லாம் கர்த்தர் சரிப்படுத்துறாரு. எத்தனை பேர் சீர்படுத்திட்டார் கர்த்தர்? கை விட்டு உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் கர்த்தர் நம்ம சீர்படுத்திருக்காரு? கை விட்டு காட்டுங்க பார்ப்போம். அப்படி இயேசு மகிமை உண்டாக்குறாரு. கர்த்தர் வாழ்க்கை சீர்படுத்தியிருக்கிறார். பிரதர், எப்படியோ இருந்தேன் கர்த்தரை சீர்படுத்திட்டு இருக்கிறாரு. I've changed my life. I've made many changes. Transformation, சீர்படுத்துதல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குது. வாழ்க்கை மாற்றம் நடந்திருக்குது. உன்னை சீர்படுத்தி, உன்னை சரியாக்கி, வியாதிப்பட்டிருந்த உன்னை, உன் சரீரத்தை சரியாக ஆக்கி உன் நல்லராய் உருவாக்குவது. கோளாறு இருக்குது, அது மாடிஃபை பண்ணி அழகாய் மாற்றுகிறாரு. ஓட்டாண்டியா கிடக்கிற உன்னை அழகாய் ஜோடித்து ஒரு பாத்திரமாக்கி அதை உருவாக்குறாரு, சீர்படுத்துகிறாரு. ரெண்டாவது, ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்துகிறார்னா மேக் யூ ஃபார்ம், நிற்க செய்கிறார். மரித்து போயிருக்கணும், கல்லறைக்கு போயிருக்கணும், ஆனால் கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் வந்து தோல்வியினால் என்று கட்டி விழுந்து போயிருக்கணும், கர்த்தர் உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். ஸ்திரமாய் நிற்கிறேன், ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, அவருடைய ஆளுகை என்னை ஸ்திரமாய் நிற்க பண்ணியிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில் அது செஞ்சிருக்க? கை ஒருத்த கர்த்தருக்கு மகிமையை சொல்லுங்க பார்ப்போம். God has made me strong to stand firm in Christ. அல்லேலூயா. இல்லை என்றைக்கே விழுந்து போயிருப்பேன், கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்தி, என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். மூணாவது, காலு ஆடுது, தள்ளாடுது, ஆனால் வேதம் சொல்லுகிறது, மான்களுக்கு சமமான கால்களை தேவன் நமக்கு கொடுத்து உன்னை ஓட செய்வார். அல்லேலூயா. மான்களுக்கு சமமான தேவனுடைய பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து காண்டா மிருகத்தின் வல்லமை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கையில் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. முடியலையா? இயேசு நாமத்தில் ஜெபிங்க. காண்டா மிருகத்தின் வல்லமை தேவனும் வாழ்க்கையில அனுப்பட்டும். அல்லேலூயா. சரிய பலவீனங்களை கர்த்தர் மாற்றட்டும். காண்டா மிருகத்துக்கு ஒப்பதான பலப்படுத்தி உன் சரீரத்தை ஸ்திரப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, நம்முடைய வாழ்க்கை தேவன் பலப்படுத்தி நிற்கும்படியாய் உன்னை விழாதபடிக்கு உயர்த்துவார். எந்த நிலைமையில் இருந்தோமோ அந்த நிலைமையில் கர்த்தரை மாற்றுவார். ஒன்றே ஒன்று நினைத்துக்கொள், என் தேவன் என்னை காண்கிறார், அவருக்காக நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்குள் அவரே நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நம்மளை பார்த்த வசனத்தை மனதில் கொள்ளுங்கள். என் தேவன் என் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார், என் தேவன் என் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? கொஞ்ச நாள் பாட வைக்கிற நம்மை நித்திய மகிமைக்குள் அழைத்து செல்ல போகிற தேவன், அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கை. அடுத்ததாக உன்னை நிலைநிறுத்துவார். நிலைநிறுத்துவார். You stand firm. விழாதபடிக்கு எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க அந்த இடத்துல, வெக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். வெக்கத்துக்கு பதிலாக தேவன் என்ன செய்கிறார்? உனக்கு அவர் சந்தோஷத்தையும் உனக்கு பரிபூர்ண மகிழ்ச்சியும் உண்டாக பண்ணுவார், சமாதானத்தை உண்டாக பண்ணுவார். சமாதானம் இல்லாத சூழ்நிலை உனக்கு சமாதானத்தை தேவன் உண்டுபடுத்துவார். அல்லேலூயா. சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்குள் அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பான் அனுபவிக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் என்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தர் அழைத்த நோக்கம். நாம் அவருக்குள்ள எப்படிங்க? பழைய வாழ்க்கை போல இல்லை, மாறப்பட்ட ஒரு வாழ்க்கை, மாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கை, சிந்தனையில் மாற்றம், செயலில் மாற்றம், வாழ்க்கையில் வித்தியாசம். அதான் இங்கிலீஷ் ஆங்கில ஒரு பாட்டு இருக்குது. Now let the weak say I am strong, let the poor say I am rich. பலவீனன் பலவான் என்பான், தரித்திரன் ஐஸ்வர்யவான் என்பான். தரித்திரா வந்தேன், காசு இல்லை, தரித்திரியம். தரித்திரமாக இருந்த நம்மை ஆண்டவர் என்ன எப்படி சொல்ல வைப்பாரு?
நான் செல்வந்தனாக இருக்கிறேன். ஓட்டாண்டியாக இருந்த ஒன்றும் இல்லை, கையில் பைசா இல்லை, இன்றைக்கி பைசா நிறையா இருக்குது, கொடுக்க முடியாத கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி கர்த்தர் செய்வார். தரித்திரன் ஐஸ்வர்யவான் என்பான், பலவீனன் பலவான் என்பான். சொல்லுமா, உங்களை பார்த்து சொல்லுங்க. பலவீனன் பலவான் என்று சொல்வான். தரித்திரன் கடன் வாங்கிட்டு இருக்கிறவங்க, கடன் வாங்கக்கூடாதப்பா, கடன் நான் கொடுக்கணும், பிளேஸ் பண்ண நடக்கும். அல்லேலூயா. வேலை மாறிக்கிட்டே கிடக்கிறேனா, வேலை நிம்மதி, வேலை மாறிக்கிட்டே கிடக்குதா, இயேசுவின் நாமத்தில் நிரந்தர வேலை கிடைக்கணும் உங்களுக்கு. கர்த்தர் செய்வார். வீடு வாசல் இல்லாத தேவன் வீடு வாசலை செஞ்சு கொடுப்பாரு. அப்பவும் தண்ணீர் நமக்கு வரும். மலேசிய தேசத்தில் இது வரைக்கும் நான் பார்க்குறேன், அப்பவும் தண்ணி குறைந்ததில்லை. தேவன் இவ்வளவாக நம்ம ஆசீர்வதித்திருக்கிற தேவன். தேசம் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a purpose. There's a great calling. பிரதான ஒரு அழைப்பு. ஐயா, உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் ஐயா, இயேசுக்காக நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஏன்னா இந்த வார்த்தையை பாருங்கள், உன்னை நித்திய மகிமைக்குள் கர்த்தர் அழைத்து செல்லுகிற தேவன், சகல கிருபையும் புரிந்த அந்த ஆண்டவர் தாமே இந்த பான் நடுவிக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன 4 வார்த்தை மறந்து கொள்ளாதீங்க, மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த செய்வார். அல்லேலூயா. அப்படி பலநிறுத்த நீங்கள் நிற்கும் பொழுது தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்வீர்கள். If you feel you are weak, ஃபெய்த்தில் விசுவாசம் குறைவாக இருக்குது, இதெல்லாம் சரியா இல்லைன்னா நம்மளால் சரியாக செயல்பட முடியாது. கிறிஸ்டியன் ஃபைட், கிறிஸ்துக்குள்ள இருந்த போராட்டம், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறோம். ஓடுவதற்கு நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? சீர்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், சிரமானிக்க வேணும், பலமானிக்கணும். அப்போ தான் ஓட்டப்பந்தயத்தை ஓடி ஜெயிக்க முடியும். நமக்கு ஒரு பந்தயம் உண்டு, நம்ம எல்லாம் ஒரு பந்தயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பந்தயத்தில் ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துக்கு போவோம். If anyone loves God, this one is known by him. அதாவது நம்மள தேவன் அன்பு கூறுவர்களுக்கு அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவன் அன்பு கூறுகிற உங்களையும் என்னையும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய காலிங்கில் தேவன் நம்மை நன்றாய் அறிந்திருக்க. எல்லாம் சொல்லுங்க, நீ நன்றாய் அறிந்திருக்கிறார். யார் என்னை அறிந்திருக்கிறாரோ இல்லையோ, when I communicate with God, ஆண்டவரோடு நான் தொடர்பில் இருக்கும் பொழுது என் தேவனை நன்றாய் அறிந்திருக்கிறார். என் உட்கார்தலை அறிந்திருக்கிறார், நான் படுக்கும்போது அறிந்திருக்கிறார், நடக்கும்போது அறிகிறார். உன் எல்லா சூழ்நிலையும் தேவன் அறிந்த தேவன், நம்மை கைவிடாத தெய்வம். அல்லேலூயா. அதான் நம்ம பாடுகிறோம், கைவிடா தெய்வமே, அப்புறம் கருணையின் சிகரமே, மெய்யான தேவனே, என் வாழ்வில் பாக்கியமே. எல்லாம் சேர்ந்து படிப்போம் அந்த அடிய. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான ஜீவனே, என் வாழ்வில் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் வீட்டாரும் என்ற கர்த்தரையே என்னை கைவிடாத தெய்வம். மனதை வைத்துக் கொள்ளுங்க, நம்மளை கைவிட மாட்டார். நம்ம தான் அவர் கைவிட்டுட்டு ஓடிடுறோம், நம்ம தான் அவருடைய ஐக்கியத்தில் வராமல் இருக்கிறோம். இயேசு நமக்கு காத்து கொண்டிருக்கிறார். இந்த அநேக நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் கிரேட்டான காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யூ வாண்ட் டு பிரிங் இட் டு நெக்ஸ்ட் லெவல், பட் யூ ஆர் த ஒன். நாம் தான் இடத்துல ஒரு தடைக்கல்லை வச்சுக்கிட்டு போகாமல் இருக்கிறோம். அநேகருக்கு தாழ்ந்து உண்டுங்க. இந்த திருசபையிலங்க பாடுவதற்கு செல்வம் எல்லாருக்கும் நிறைய திறமை உண்டு. அநேகர் அது ஒப்பு கொடுக்காதபடினாலே கர்த்தர் அவர் வாழ்க்கையில் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அவர் வாழ்க்கையில் என்ன 4 வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு அர்ப்பணிக்காதபடினாலே அநேக தாளந்துகள் மண்ணில் புதைக்கப்பட்ட வண்ணமாக இருக்குது. They never come out because அந்த அர்ப்பணிப்பு இல்லை.
ஆனால் என்றைக்கு தேவன் அந்த அர்ப்பணிக்குள்ள நம்ம போகிறோமோ தேவன் நம்மை ஒரு படி உயர்த்தி தான் வைப்பார். ஹல்லேலூயா. வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்லைட் போங்க. அடுத்தது பாருங்க. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். இஸ் நாட், இங்க இங்கிலீஷ்ல இஸ் நாட் longer I live but Christ lives in me. ஹல்லேலூயா. இனி ஜீவிப்பது நான் அல்ல, நான் மரித்து போயிட்டேங்க. என்னைக்கு மரித்து போயிட்டேன்? என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தனோ அன்றைக்கு உலகத்துக்காக நான் மரித்து போயிட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் மரித்து போயிட்டீங்க? கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். விளக்கம் சொல்லிட்டேன். கிறிஸ்துக்குள் எத்தனை பேர் மரிச்சிட்டீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். மரிக்கலன்னா உங்களுக்கு திரும்ப இன்றைக்கி மறியல் செய்ய வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரிச்சிருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஓ, that means you don't understand definition. Let me explain to you. கிறிஸ்துவுக்குள் மரிப்பது என்றால் என்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அந்நில மூழ்கி எந்திரிக்கும் பொழுது நாம் பாவத்துக்கென்று உலகத்திலே மரித்து விட்டோம். அல்லேலூயா. புதுப்பித்து எழுதும் பொழுது ஒரு புதிய உடன்படிக்கை நமக்கு எழுதப்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தினால் எழுதப்பட்ட புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாக நாம் மாறிட்டோம். அல்லேலூயா. மரித்த உன்னுடைய இயேசு, சாத்தான் சொல்கிறான் சாவு உனக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையானது இந்த பூமியில மண்ணுக்கு வந்தாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை மாற்றுகிறாரு. நான் முழுக்க எழுந்திருக்கும் பொழுது உலகத்துக்கு தண்ணியின் கீழே போய் உலகத்துக்கு மறிச்சிட்டோம், கிறிஸ்துக்குள் மறிச்சிட்டோம். ஒரு புதிய வாழ்வு, புதிய உடன்படிக்கை இயேசு ரத்தத்தில் எழுதப்படுகிறது. புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இயேசுவோட பிள்ளை, புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி விட்டார். உலகத்துக்கு மரித்து இருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக நான் உயிரோடு எழுந்தவர அனுபவத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் பவுல் பேசுகிறார் இங்கே, it is not no longer I live but Christ lives in me. ஆண்டு நீ ஜீவிப்பது நான் அல்லங்க, எனக்குள்ள கிறிஸ்து ஜீவிக்கிறாரு. அதனால கர்த்தர் எனக்குள்ள இருந்து பெரிய காரியங்கள் செய்வாரு. I am not belongs to me but I belong to God. அப்போ நம்ம செய்கையை நம்ம என்ன செய்தோம் உலகத்திலங்க ஞாபகத்துக் கொள்ளுங்க. நம்மளை அழைத்த தேவன் ஒரு பர்பஸ்க்காக அழைத்திருக்கிறார். இந்த விடுதலை பெற்றிருக்கிறோம். பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் கத்த விடுதலை செய்திருக்கிறார். அடுத்தது போங்க, ஸ்லைட் கொஞ்சம் முடிக்க போகிறேன். ஓகே, ஆர் வி ஃப்ரீட்? நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? சின்ன ஒரு இவாலுவேஷன். நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? முதலாவது என்ன காரியம்? நம்முடைய சின்ஸ், பாவங்கள்லேருந்து விடுதலை ஆக்கிட்டோமா? இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் வந்தார். இயேசு கிறிஸ்து பேர் என்ன அர்த்தம்? பாவிகளை ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், நமக்கு ரத்தம் சிந்தினார், நம்ம பாவங்கள்லாம் கழுவிட்டார். இப்போ பாவத்திலேருந்து விடுதலை ஆகிட்டோமா இல்லையா? மட்டியா கொடுத்த சிந்திக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு நாம் நம்முடைய விடுதலை குறித்து பேசுகிறோம். God called for a different great purpose. அந்த பர்பஸ்க்குள்ள ஒரு விடுதலை கர்த்தர் வைக்கிறார். அந்த விடுதலை பெற்ற பிற்பாடு தான் கர்த்தருக்குள் ஜொலிக்க முடியும். ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும். முதல்ல ஒரு பிரேக் த்ரூ முதல்ல நடக்கணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும், வாழ்க்கை சீர்படுத்தப்படணும். அப்புறம் சீர்பொருந்தி சிறப்படுத்தி வெள்ளப்படுத்தி ஸ்திரப்படுத்தணும். அந்த ப்ராசஸ் நடக்கணும். அந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது டெலிவரன்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் அவர் சின்ஸ். பாவத்திலிருந்து விடுதலை. பழைய பாவங்களை எல்லாம் நான் விட்டுருக்கணும். நேரம் இத்தனை வருஷம் கிறிஸ்துவ ஜீவிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பழைய பாவம் அத்தனையும் நாள் இருக்கக்கூடாது. எது பாவம்? பைபிளை நீ வாசித்துக்க, எத்தனை பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு போயிருக்கணும். நேரம் நம்பர் 2, டீமன் கேப்டிவிட்டி. பிசாசுடைய ஆளுகை, தந்திரங்கள், பிசாசு ஆளுகை, எல்லாவித பிசாசு தொந்தரவு நம்மகிட்ட நெருங்கக்கூடாது. அதை விட்டு நான் விடுதலையாக வேண்டும். டீமன் என்ன சொல்லுவாங்க? கேப்டிவிட்டி, பிசாசுடைய ஆளுகை வாழ்க்கையில் வரக்கூடாது. விடுதலை பெற்ற கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இதிலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கணும். அப்போ தான் தேவன் அடுத்த ஒரு மகிமையான வாழ்க்கைக்குள்ளாக நமக்கு கடந்து செல்ல உதவி செய்வார். இருக்குதா இன்னும் டீமனுடைய தொந்தரவுகள், பிரச்சனைகள், பலவிதமான காரியங்கள்? விடுதலை பெற்றுக்கொள்வோம். விஷ்கிராஃப்ட், செய்வினைகள், ஆவிகள். சில பேர் இன்னும் சொல்லுவாங்க, எனக்கு அவன் செஞ்சிட்டான் பிரதர், வீட்டில் இன்னும் செஞ்சு வச்சிருக்கான். ஏன் அப்படி பேசுகிறோம்? யாரும் நமக்கு செஞ்சு வச்சார முன்னே செய்யாதே. ஒரு பிடி பைபிள் சொல்லுது, உனக்கு உன் சாப்பாடில் உனக்கு கலந்து கொடுத்தா கூட when you by faith you eat, pray and eat, அது கூட கர்த்தரை மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்கிறார். ஏன்னா நம்மை காக்கும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். தீமை நம்மை அணுகாது.
அவரை தாண்டி எதுவும் வராது. அங்கேயே கர்த்தரை விடுதலை செஞ்சிட உடனே இந்த இடத்துக்கு போவே. அங்கே தீமை இருக்கிற கர்த்தர் கொஞ்சம் டிலே பண்ண வச்சிருவார். அந்த தீமையை கர்த்தர் விளக்கிடுவார். அல்லேலூயா. அங்கே நான் தான் போயிருக்கணும் பிரதர். ஓ ப்ரைஸ் காட். இங்கே 10 நிமிஷம் டிலே ஆனனால தப்பிச்சேன் பொழைச்சேன். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? நம்ம தப்பிக்க செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஈவல் ஸ்பிரிட்ஸ், பலவிதமான பிசாசு கட்டுகள், ஈவல் ஸ்பிரிட்ஸ் கட்டுகள், மாம்சரிகமான சுபாவங்கள், ஆவிகளின் பிரச்சனை விடுதலை ஆயிருக்கணும் நேரம். எப்படிப்பட்ட ஆவிகள்? நிறைய ஆவிகள் உண்டு. பொய்யின் ஆவி, திருட்டாவி, குடிதன ஆவி, சாப்பாட்டு தீ, பெருந்தீனி, வேற என்ன, விபச்சாரத்தின் ஆவி, கொலையின் ஆவி, வேற என்ன, பொய்யின் ஆவி, காசிப்பிங் ஸ்பிரிட், பெருமையின் ஆவி, இப்படி பல ஆவி உண்டு. இதெல்லாம் நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கணும் நேரம். வாழ்க்கையில் இருக்கும்போது எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் யூ ஆல்வேஸ் கெட் ஃப்ரீட் ஃப்ரம் எவ்ரி திங். வந்துக்கிட்டே இருக்கும். வி மஸ்ட் கெட் ஃப்ரீட் பை த வேர்ட் ஆஃப் காட், பை காட் ஸ்பிரிட். பாண்டேஜஸ், பலவிதமான பாண்டேஜ் இருக்குது. கட்டு, இந்த கட்டு அந்த கட்டு. ப்ரே பண்ணும்போது நமக்கு நிறைய இது மாதிரி இருந்துச்சுன்னா கர்த்தரை விடுதலை கொடுத்துருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி அநேகர் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, கர்த்தருடைய சமூகத்தை நெருங்காதபடி உங்களை தடை பண்ணதான் அது ஒரு பாண்டேஜ். ஆண்டவர் சமூகத்தில் நெருங்கி வராதபடி, கர்த்தர் பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு ஒரு தடை வரும் என்றால் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட், அது ஒரு கைண்ட் ஆஃப் பாண்டேஜஸ். அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் அவர் காரியத்தை வருவதற்கு தேவனை உதவி செய்யணும். நம்ம ஜெபிக்கணும். அவர் சீக்னஸ், அதுலேருந்து ஒரு விடுதலை, வியாதிகள் இருந்து சில வியாதிகள் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக, நம்ம மீறுதல் நிமித்தமாக, மன்னிக்க முடியாத தன்மையினால் வருகிற வியாதிகள் உண்டு. அதுலேருந்து கர்த்தரை விடுதலைப்படுத்தணும். அப்புறம் டெத், மரணம், அதுவும் ஒரு விதமான இருக்கு. சில குடும்பத்தில் பார்க்குறேன். அவங்க எப்படி தெரியுங்களா, ஓயாது குடும்பத்தில் ஒன் ஆஃப்டர் ஒன். சாரி, இது வெளியே நடந்த ஒரு சம்பவம். ஒரு குடும்பத்தில் அவங்க நமக்காக ஜெபிக்க சொன்னார்கள். ஒன்று. ஸோ இதுவும் சமயத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க, ஒரு விடுதலை பெற்ற சூழ்நிலை நாங்கள் வாழணும், எங்களை காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஓகே, அடுத்தது பேர் அடுத்த ஃப்ளாட்டு. இயேசுடைய ரத்தம் நம்முடைய எல்லா காரியத்தில் நம்ம விடுதலை ஆக்கிருச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு விடுதலை தேவன் கொடுத்திருக்கிறார். There's a great calling in our life. நம் வாழ்க்கையில் பெரிதான ஒரு அழைப்பு நாம் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அதுக்காக தான் அழைத்திருக்கிறார். 1 யோவான் 1 வாசிக்கிறீங்களா? அது அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே இன்னும் ஏதாவது காரியத்தில் விடுதலை பெறாமல் இருந்தால் let us ask God, ஆண்டவரே ஒரு விடுதலை எனக்கு தேவை, அல்லது விடுதலையாக்குங்க. இன்னும் எரிச்சலின் குணம், பொறாமையின் குணம், வேற என்ன மாதிரி ஆவிகள், பொய் சொல்கிற ஆவிகள், தில்லுமுள்ள ஆவிகள். இன்றைக்கும் சில தில்லுமுள்ள ஆவி இருக்கா? எப்போ பார்த்தாலும் எம்சி வேலைக்கு போகாமல் சொந்த காரியத்துக்காக எம்சி போடுறது. கேட்டால் சீக்கிரம் ஒரு எம்சி எடுத்து கொடுக்கறது. இப்போ டாக்டரை பார்த்துறது எம்சி எடுத்து கொடுத்துறது. பள்ளிக்கு போகிறதுக்கு சோம்பேறி, அம்மா வாங்க ஒரு கிளினிக்கை போய் எடுத்து கொடுத்துருவோம் ஒரு எம்சியை டீச்சர்கிட்ட. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. சும்மா வேலைக்கு போகாமல் எம்சி போடக்கூடாது. சும்மா இப்போ கடை வாங்கக்கூடாது. சும்மா ஒருத்தவங்க கழுத்தை நெரிக்கக்கூடாது. காசு கொடுத்துட்ட கழுத்தை நெரிச்சு அவங்க பாவம் கொடுக்கட்டுமா மெதுவாக. ஆனால் சில பேர் கொடுக்காம இருக்கிறவங்க. மெதுவாக கொடுக்கணும். பாரு, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சீக்கிரம் காசு கொடுக்கணும், ஜெபம் பண்ணுங்க. நல்லது செய்யுங்க. ஆண்டவர் ஓகே சீக்கிரம் போயிடுவோம், 2-3 சைட்டு. ஓகே இது பரவாயில்ல. ஓகே போங்க. நெக்ஸ்ட் பாருங்க, what we have received freely from God. எது தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்டோம் பாருங்க. இந்த விடுதலை பெற்றவங்க நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்னது? சல்வேஷன், ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு சத்தமாக சொல்லுங்கள். எதெல்லாம் ஏற்றுக்கிட்ட நாம் அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை தேவனை ஃப்ரீயாக கொடுத்த கிஃப்டே நான் டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்பர் 1 சத்தமாக, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். சல்வேஷன், ரட்சிப்பு. நம்பர் 2 பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார். நம்பர் 3 அனாயிண்டிங். எல்லாருமே அனாயிண்டிங் இருக்குது.
அனாயிண்டிங் உள்ளவங்க கவனமாக பேசுவோம், செய்ய கவனமாக இருப்போம், செயல் கவனமாக இருக்கும், எல்லாத்துக்கும் கவனமாக இருப்போம். ஏன்னா இயேசுவோட அபிஷேகம் நம்ம மேலே இருக்குது. அல்லேலூயா. anointing of God is upon you and me. அப்போ ரொம்ப கவனமாக ஜீவிப்போம் அபிஷேகப்பட்ட பிள்ளைகள். அப்புறம் God give you talent, வரங்கள் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் ஹீலிங், சுகம் கொடுக்குறாரு. டெலிவரன்ஸ், விடுதலை கொடுக்குறாரு. இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் கொடுக்குறாரு. அப்புறம் அவர் அன்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன், அனுதினமும் தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாக்கிறாரு. அப்புறம் கிரேஸ், கிருபை அளிக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. அப்புறம் பீஸ், சமாதானம் கொடுக்குறாரு. அப்புறம் ஜாய், சந்தோஷம் கொடுக்குறாரு. அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கிறிஸ்துவ வாழ்க்கையில் எனக்கு எப்போதும் ஹalleluya, I rejoice in the Lord because I'm satisfied in Christ. சந்தோஷமா இருக்கிற தேவன் நிறைவாய் வச்சிருக்கிறாரு. நிறைவாய் உள்ளவங்க கிறிஸ்துக்குள்ள கைதட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க பார்ப்போம். எதை கடத்த நீங்கள் நிறைவாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. இவ்வளோ பேரும் கர்த்தருக்குள் நிறைவாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாக, கர்த்தர் சந்தோஷப்படுவார். கர்த்தர் நிறைவாய் வச்சிருக்க இவ்வளோ அபிஷேகத்தை இந்த தேவன் உன்னை விடுதலையாக்கினபடினாலே நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், ஆசீர்வாதங்கள் இன்னும் கூட நிறையா சொல்லிட்டு போனோம். அடுத்தது ஓகே பாருங்க, இதை சீக்கிரம் போகிறேன். இந்த காலிங், காலிங் டு லீவ் a holy life. தேவன் அழைத்திருக்கிறார், விடுதலைப்படுத்துகிறார். முதலாவது நோக்கம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். டு லீவ் a holy life. நம்ம எல்லா காரியத்தையும் பரிசுத்தமாக இருப்போம். தேவன் பரிசுத்தமாக வாழ்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் இல்லாமல் தேவனே ஒருவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாக வாழ்ந்தோம்னா கர்த்தர் ரொம்ப பிரியம், அதிகமாக நேசிப்பார். எல்லா வாழ்விய பிள்ளைங்களும் எப்படி இருக்கணும் கர்த்தருக்கு? நீ சொல்றதுல ஒரு கான்ஃபிடென்ட் இல்லம்மா, அப்புறம் எப்படி வாழ்க்கையில் கான்ஃபிடென்ட் வரும்? சொல்லுங்க பாப்போம். வாலிபர்கள் பெரிய ஆள் எல்லாம் செஞ்சுருவோம். நம்ம கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஹோலி லைஃப், பரிசுத்தமா இருக்கணும். சர்ச்சுக்கு வந்தா ஹோலி, வீட்டுக்கு போனா ஹோலியா இருக்க கூடாது. பழையாளுக்கு தெரியும், பழையாளுக்கு நான் பேசியிருக்கேன். எவ்வளோ பேசி பிரசங்கம் 10 வருஷம் பிரசங்கம் வந்துச்சு. சர்ச்சுக்கு வந்தா ஹோலி, வீட்டுக்கு போனா கம்பத்து கோலி. எங்க போவோம் தெரியுங்களா உங்களுக்கு? குடுன்னு ஓடும். எங்கேயா போவோம்? காலையில கொட்டாய் திறந்தா குப்பை மாட்டுக்கு போவோம். போய் என்ன செய்வோம் தெரியும் உங்களுக்கு? கோழி சீச்சி கிண்டம். நம்ம கம்பத்து கோழியா வாழக்கூடாது, கழுகை போல வாழணும். அல்லேலூயா. உயர்ந்த பார்வை, உயர்ந்த சிந்தனை, கழுகை போல பலம் கொண்டவளாய் மாறணும். ஹalleluya. பரிசுத்தமாய் வாழணும். நெக்ஸ்ட், God has called us to show his love to others. பிறகு அன்பை காட்டும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார், அன்பை பரிமாறும்படியாக. ஓகே, தொடர்ந்து அன்பை பாராட்டுவோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பினாலே தேவனை நாம் ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும். நெக்ஸ்ட், according to God's witness. இதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் அழைத்திருக்கிறார், விடுதலைப்படுத்துகிறார். because I want to be a witness to others. அடுத்தவர்களுக்கு, என் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நான் எப்படி இருக்கணும்? என்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கணும். சொல்லுங்க பார்ப்போம். என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணுமா? நீ காலேஜ் போகிற, பள்ளிக்கூடத்துக்கு போகிற, உன்னை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? உங்களை இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்த்தா தள்ளி நிற்போம். அபிஷேகம் இருக்குது பிள்ளைகிட்ட, கவனமாக இருக்கணும்னு. ஏன்னா அவங்ககிட்ட வந்தாலே ஒரு அபிஷேகம் பின்னால் தள்ளுது. அவங்ககிட்ட வரலான்னு பார்க்குறான், உங்ககிட்ட அபிஷேகம் பின்னால் தள்ளுது. அது ஒன்று வராது. வாலிய பிள்ளைங்களா, கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் விட்னஸ், டு பி ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ தேவன் அழைத்திருக்கிறார். நெக்ஸ்ட், டு வின் த சோல்ஸ் ஃபார் கிரைஸ்ட். ஆத்துமாதம் செய்யணும். தொடர்ந்து நான் ஜீவிப்ப ஆண்டவரே, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஐ வாண்ட் டு விட்னஸ், ஐ வாண்ட் டு ஆத்துமாதம் செய்யணும். ஓகே ஓகே, அதுக்காக நீங்கள் ஒப்பு கொடுங்க. அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோல் வின்னிங், ஆத்துமாதாயம். கடைசியாக காலிங் டு டு காட்ஸ் குட் டீட்ஸ். ஆண்டவருக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். நன்மை செய்ய அறிந்திருக்கும் பொழுது செய்யாமல் இருந்தால் அது பாவம். அதனால் நன்மை செய்யும்போது நன்மை செய்யுங்க, பரவாயில்ல. ஏழைக்கு சாப்பாடு இல்லையா, கொடுங்க. உண்மையிலே காசு இல்லாமல் கேட்குறாங்க, கொடுங்க. சில பேர் போதும் வந்து கேட்பாங்க, கொடுக்காதீங்க. அது பழக்கமாக மாறும். நாம் வாங்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், என் தரித்திர நிலைமை கர்த்தர் மாற்றணும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, தரித்திரன் ஐஸ்வர்யவான் என்பான். The poor will say I am rich and the weak will say I am strong. பலவீனன் பலவானா இருக்கிறேன் சொல்லணும்.
சீக்கு சொல்லாத. இயேசுவின் நாமத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. என் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுகிறான்னு சொல்லுங்க. அதுக்காக தான் விடுதலை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கி இப்போ நிறைய லிஸ்ட்டை பார்த்தோம். அது ஏதாவது லிஸ்ட்டு நம்ம இன்னும் விடுதலை பெறலன்னா we ask God. கடைசியாக freedom from Malaysia through our prayers. நம்முடைய சாட்சி மூலம், வாழ்க்கை மூலியமா, நம்ம ஜெபத்தின் மூலியமா யாருக்குங்க ஆசீர்வாதம்? மலேசியா தேசத்துக்கு ஆசீர்வாதம். நல்ல குடிமகன் தேசத்துக்கு ஆசீர்வாதம். are you a good citizen of Malaysia? நீங்கள் தேசத்துடைய நல்ல குடிமக்களா? இந்த தேசத்தில் யாரெல்லாம் நல்ல குடிமக்கள் கையை வைத்து காட்டுங்க பார்ப்போம். இந்த தேசத்துக்கு நீங்களாம் if you are good citizens. நல்ல ஏன் கவலை? நம்முடைய குவாலிங்க குறித்து பார்த்தோம், நம்ம விடுதலை பெற்ற வாழ்க்கை குறித்து பார்த்தோம், நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஏன் தெரியுமா? ஒன்று இந்த தேசத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் சாட்சியாக இருக்கணும், மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும்? முன்னுதாரணமாக இருக்கணும். அதே தேசம் நாம் ஜெபிக்கும் பொழுது ஒருவன் தன்னை தாழ்த்தி தேசத்துக்காக பாவத்தை அறிக்கட்டி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேச தேவன் சேமத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. தேசத்துக்கு மாற்றத்தை கொண்டு வருகிற குடிமகனாக குடிமக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் இங்கே நம்ம வைத்திருக்கோம். அதுக்கு தான் சபைக்கு வருகிறோம். because when you go out you are in the world. உலகத்தில் போய் வாழுகிறோம். உலகத்தில் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க, உப்பாக இருக்கிறீங்க. தேவன் நம்முடைய சாட்சி மூலியமாக அழைக்கப்பட்டது வளைக்கு மூலமாக தேவன் நமக்கு கொடுத்துக்கிற விடுதலை அத்தனையும் நம்ம அப்படியே அங்கே புஷ் பண்ணி விடணும். அப்படியே எடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும்? you must impact others. ஹல்லேலூயா. யாவரும் எழுந்து நிற்போமாக. thank you Jesus. oh hallelujah. thank you Lord. hallelujah. அப்படியே எழுந்து நின்று கையில் உயர்த்தி 1-2 நிமிஷம் thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. hallelujah. விடுதலை கொடுத்த நன்றி, விடுதலை கொடுத்த நன்றி, அழைப்பை கொடுத்திருக்கிற நன்றி. நீங்கள் அழைத்த தேவன் நல்லவர், அழைத்த தேவன் நல்லவர். அழைத்தவர் நீ வாக்கு மாறாதவர், அழைத்தவர் நீ வாக்கு மாறாதவர், அழைத்தவர் நீ வாக்கு மாறாதவர். ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக அழைத்திருக்கிறீங்க, ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழும்படி அழைத்திருக்கிறீங்க. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. தாப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு கிரேட் பர்பஸ்க்காக வாழ்க்கை எங்க அழைத்திருக்கிறீங்க அப்பா. ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கை இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விடுதலை பெற்ற வாழ்க்கை அனுபவிக்காதபடிக்கு என் வாழ்க்கையில் வருகிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையில் கர்த்தர் அதை தடுத்து போட முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் சின்ன பிள்ளைகளும் பெரியார்களும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அனுபவிக்க வேண்டும். இயேசு கொடுத்த விடுதலை அனுபவித்து அந்த பெரிதான அழைப்பை பெற்றுக்கொண்டு எங்களை நாங்கள் சீர்படுத்த, சிறப்படுத்த, பலப்படுத்த ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உருவாக்குங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே, சீர்படுத்துங்க சுவாமி. விடுதலையோடு நாங்கள் ஆராய்ந்து பாடி இந்த பூமியில் எங்களுக்கு எவ்வளவு நாட்கள் வச்சிருக்கிறீங்களோ அந்த நாட்களில் நாங்கள் உமக்கு உண்மையாய் ஜீவிக்க, கருத்தாய் ஜீவிக்க, இயேசுவின் நாமத்தை பறைசாற்ற உதவி செய்யும்படியாய் மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த உன்னதமான வாழ்க்கைக்காக நன்றி, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் உன்னதமான அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. I want to thank you once again for Malaysia, Lord Jesus. மலேசியா தேசத்துக்கு நன்றி. தேசத்தை ஆசீர்வதித்தீர், சபைகள் பெருக செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. வந்த ஒவ்வொரு விசுவாசிகள் இந்த நாளிலே ஆசீர்வதிங்க. இந்த கேட்ட செய்தி ஏதாவது வகையில் அவங்களுக்கு வாழ்க்கையில பேசட்டும், வாழ்க்கையை மாற்றட்டும், பலப்படுத்தட்டும், சிறப்படுத்தட்டும், ஸ்ட்ராங்கா ஆக்கட்டும் ஆண்டவர் நமக்குள்ளாக. ஹல்லேலூயா. சீர்படுத்தி எங்களை அப்பா நீ பலப்படுத்தும்படியாய் மன்றாடுகிறோம். நன்றி. கேட்ட வார்த்தைக்காய் நன்றி, ஒரு செய்திக்காய் நன்றி. ஒவ்வொரு அர்ப்பணிக்க வாரம் முழுதுமாக கருத்தில் வைக்கிறோம். பயணம் போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எப்பா தங்கியிருக்க அந்த வாரம் முழுதுமா இருக்க வேண்டிய சுகத்தையும் பலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாச்சு நீங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தும்படியால் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தால்
ஸோ இப்பொழுது கூட நம்மளுடைய தேசிய பாடலை பாட இருக்கிறோம். ஸோ அனைவரும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். Maka kami, rakyat Malaysia berikrar akan menumpukan seluruh tenaga dan usaha kami untuk mencapai cita-cita tersebut berdasarkan atas prinsip-prinsip yang berikut. இப்பொழுது நான் சொல்லும் பொழுது அனைவரும் என் பின்னே சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல், அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல், சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல், நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல். ரப்பர் பாலில் நாம் இரத்தம் கலந்தோம், மரவெள்ளி உண்டு மாண்போடு வாழ்ந்தோம். கடும் வெயிலிலும் பசுமை வளர்த்தோம், சுடும் வெயிலிலும் பசுமை வளர்த்தோம். கடும் அடிமைத்தனம் உடைத்து சுதந்திரம் பெற்றோம். தேசம் எங்கிலும் நேசம் கண்டோம், பல்லின மக்களோடும் பாசம் கொண்டோம். பாரினில் புகழ்ந்து தேசத்தை சந்தோஷம், பாரினில் புகழை தந்தோம், சந்தோஷம் ஓரினமாய் இங்கு கூடி வாழ்கிறோம். அன்று மரண ரயில் பாதையில் மடிந்த உயிர்களும் இன்று புன்னகை முகத்தோடு பூமியில் இறங்கி வந்து சுவாசித்து செல்கின்றன. மலேசியர் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஒரு கூட்டில் நாங்கள், ஒரே கூட்டம் நாங்கள், மலேசியா நாட்டில் நாங்கள், மலேசியன் என்பதே நாங்கள். உணவை நாங்கள் பகிர்ந்து உண்டோம், உறவாய் நாங்கள் பழகி வந்தோம். பல மொழிகள் நாங்கள் ஓதினோம் ஒன்றாய், பல மொழியில் நாங்கள் பேசினோம் நன்றாய். மதங்களில் நாங்கள் வேறு என்றாலும் மனங்களில் நாங்கள் இறுக்கி கிடப்போம். தோள்களில் நிறங்கள் வேறென்றாலும் தோழனாய் நாங்கள் நெருங்கியிருப்போம். விடியில் பிறந்த நாளை மகிழ்வாய் இன்று நாளும் கொண்டாடி இன்பமாய் பெற்று சிறப்பாய் வாழ்வோம் நாளும். அன்று அமாவாசையாய் இருள் சூழ்ந்து கிடந்த இந்த மண்ணில் அடிமைத்தனம் விலகி பௌர்ணமி பிறந்தது. மொழி வேறாயினும் இனம் வேறாயினும் ஒன்றாய் கூடி வாழ்கிறோம் இத்திருநாட்டிலே. ஒற்றுமை கொடியை நாட்டி உலகமே வியக்க அன்பை ஊட்டி ஒரே மலேசியராய் வாழ்ந்து காட்டி ஏட்டில் எழுதுவோம் என்றும். பௌர்ணமி பிறந்தது இன்றைய நாளிலே. மதங்கள் வேறாயினும்
கலை கலாச்சாரம் வேறாயினும் ஒன்றாய் கூடி வாழ்கிறோம். ஒருவரை ஒருவர் மதித்து வேற்றுமைகளை மறந்து வாழ்வோம் இனிதே. ஏட்டிலில் எழுதுவோம் என்றும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய கிருபை இந்த தேசத்தின் மேல் இருப்பதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதோ இந்த வேலையிலும் ராஜா 68 வருஷமாய் சுதந்திர பெற்று இந்த தேசத்தை நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் நீ வைத்திருப்பதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பல இன மக்கள் வாழ்கிற தேசமாய் ஆண்டவரே, எங்களை ஒரு மனமாய் ஆண்டவரே, ஒரு சிந்தை உள்ளவர்களாய் ஆண்டவரே இந்த தேசத்திலே வாழ வைத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசத்திலே நாங்கள் சுதந்திரமாய் ஆண்டவரே, அப்பா உம்முடைய சத்தியத்தை சொல்ல ஆண்டவரே எந்த தடையும் இல்லாதபடிக்கு நாங்கள் வாழ நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நீதி இந்த தேசத்தின் மேல் இருப்பதற்காக நன்றி, உம்முடைய உண்மை இந்த தேசத்தில் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் இந்த தேசத்திலே வரும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ செழிப்பை கட்டளையிடும் ஆண்டவரே. இன்னும் அநேக செழிப்பான காரியங்களை நீ இந்த தேசத்தை செய்ய போறீர் ராஜா. இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் நீ எங்களை வைத்திருக்கிற ஆண்டவரே. அநேக தேசத்திலே போராட்டம் பிரச்சனை மத்தியிலே வாழ்கிற ராஜா. ஆனா இந்த தேசத்தை நீர் ஆண்டவரே கண்மணி போல் காத்து ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ வாழ வைத்து வருகிறீர் ஆண்டவரே. உம்மை அறிந்தும் அறியாம வாழ்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அபிஷேகத்தினால் வழி நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு அவர்களை நீ சந்திக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபைகள் ஒன்று கூடி ராஜா இந்த தேசத்துக்கு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீ பதில் கொடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த நாளை நீ தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அநேக எழுப்புதலுக்குள் நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கேட்ட வார்த்தையின் பிறகு
பெரிதா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புகழ்ந்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம் நாட்டுக்காக நம் ஜெபம் செய்தோம். எதிர்பார்ப்போம் ஆண்டவர் பெரிய காரியம் நம் நாட்டிலே செய்யும்படியாய். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனமாக நாம் முதலாவது ஆண்டவருக்கு நம் நன்றி ஜெபத்தை ஏறெடுப்போமாக. வாருங்கள், ஒரு மனமாக ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த நாளிலே ஆராதிக்கவும் உம்முடைய வசனத்தை கேட்கவும் ஆண்டவரை நாட்டுக்காக ஜெபிக்கவும் தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை கையெடுத்து செய்கிற வேலைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அது செழிப்பாய் மாறுவதாக. ஆண்டவரே, அவர்கள் சுகமாயிருக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். பலத்தை தருவீராக. போகும்போதும் வரும்போதும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. உம்முடைய பிரகாசம் அவர்கள் முகத்திலே பிரகாசிப்பதாக. இவர்கள் காண்பவர்கள் ஆண்டவரே இயேசுவை காணட்டும். தொடர்ந்து உமக்காக உண்மையாக வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக. ஆண்டவரை நல்ல ஞானத்தை தந்து அவர்களை உயர்த்துவீராக. உமக்குள்ளே உண்மையாய் வாழ, உமக்குள்ளே உண்மையாய் ஜீவிக்க, உம்முடைய வார்த்தைகளை நிலை நிற்க நீ கிருபை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு மனமாக நம் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஷாலோம் என்று உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.